விஜய்க்கு மாற்றாக ரஜினியை முதலமைச்சராக போட்டால் ஒரு நடிகருக்கு மாற்று ரஜினி. ஸோ ரஜினி தலைமையிலன்னு போட்டா ஒரு தேசிய அரசுங்கிற மாதிரி. அதிமுக ரெண்டா உடைஞ்சது எல்லாருக்கும் இன்றைய நிலையில் பிரிந்து இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதை ஒன்று சேர்க்கறதுக்கும் ரஜினியால முடியுமா? ரெண்டு பிரிவிலையும் ரஜினியுடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள். தாவேக்காலேருந்து ஒருத்தர் வெளியில வந்தால் இன்னைக்கு விஜய் எதிர்த்து மீண்டும் நின்னா ஜெயிக்கிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்கும்? KN நேரு பேர்ல 3 FIR போடணுங்கிறதுல பார்ட்டி ஃபண்டு கொடுத்ததாக கான்ட்ராக்டுக்கு அந்த FIR DVSCயால் போடப்பட்டதுன்னு வரும். பிஜேபியுடைய வேலை இப்ப அண்ணாமலையை மத்திய அமைச்சராக போட்டுட்டு தமிழ்நாட்டில் டாஸ்மாக்ல மட்டும் வருகிற லீக்கேஜ் 2 to 3% ஆஃப் ஸ்டேட் GSDP. ஸோ 29ல் சார் விஜய் அதிமுகவின் ஒரு பிரிவு காங்கிரஸ்னு வந்துட்டா கிட்டத்தட்ட கடந்த 2 தேர்தல் முடிவு தான் வரும். நான் நேரடியாக திரு முருகன்ட்டையும் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், பார்க்கறேன்னாரு, ஒன்றும் நடக்கல முருகன் சொல்லியிருக்கேன். அண்ணாமலை செய்துள்ளது ஓட்டை விட தாமரை என்பதை தமிழகம் ஃபுல்லா கொண்டு போயிருக்காரு. மோடி எதிர்ப்பு என்ற ஒரு வெறி அலையை பெரிய அளவுல அடக்கியிருக்காரு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் மீண்டும் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ரஜினிகாந்த் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரும் பங்கு அவ்வப்போது வகிக்கிறார். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி அவர் ஸ்டாலினை போய் பார்த்தப்புறம் அவர் திமுகவையும் அதிமுகவையும் ஒருங்கிணைக்க முயற்சி செய்து தாவேகா ஆட்சி வரவிடாம ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு வந்ததா ஒரு ரூமரா, அது செய்தியா, பலவிதமான செய்தி ரூபத்துல அப்புறம் வந்தது. பலரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அந்த செய்தியை சொல்றதை நம்ம கேட்கிறோம். இப்ப என்ன செய்தினா, அதிமுகவோட 2 பிரிவா பிரிஞ்சதையும் அதிமுக பிரிவு வரக்கூடாது, அது ஒரு சக்தியா திருப்பியும் இருக்கணும் தமிழக அரசியல்ல அப்படிங்கிறதுக்கு ரஜினிகாந்த் ஒரு முயற்சி எடுக்கிறதா ஒரு தகவல் வருது. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இல்ல, இந்த தீர்ப்பு, அதாவது இந்த தேர்தல் முடிவு மக்கள் யார் பக்கம் என்றது நம்ம எல்லாரும் என்னென்னமோ ப்ரெடிக்ட் பண்ணி கடைசியில வந்த முடிவு 35% ஓட்டு. தாவேகா 108 வாங்கிட்டாங்க. அதிமுக தனியாக வெறும் 47, இது திமுக 59. அதுல தட் இன்க்ளூட்ஸ் ஒரு 5-6 பேர், 3 முஸ்லிம் கட்சிகள், 2 மதிமுக, இதெல்லாம் சேர்த்து. ஸோ திமுக பிளஸ் அதிமுக 2 பேரும் வாங்கியதை தாண்டி விஜய் வாங்கி இருக்கிறார். ஸோ இப்ப இந்த சூழ்நிலையில் விஜய் ஆட்சி தான் வரணும் அப்படிங்கிற நிலைமையில 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த இரவு அன்று மேடம் துர்கா மேடம்க்கு ரொம்ப வருத்தமாம். அவர் பல ஜோசியர்கள் பல பரிகாரங்கள் செய்து இந்த முறை ஒரு 6 மாதம் 1 வருடம் ஸ்டாலின் ஆட்சியை வச்சுட்டு அதன் பிறகு அவங்க வீட்டுல கூப்பிடுற முறையில நான் சொல்றேன், தம்பி உதயை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு வச்சாங்க. தம்பி உட்கார வேண்டிய சேர்ல அந்த விஜய் தம்பி உட்காரலாமா அப்படின்னு அவங்களுக்கு மிக வருத்தம். அன்றைக்கு மாலை ரிசல்ட் வந்த மாலை அடுத்த நாள் உணவு சரியா எடுத்துக்கொள்ளல, வீட்டுல பல சிக்கல்கள். அதை தவிர விஜய் வந்தால் தங்களுக்கு என்ன சிக்கல் வரும் திமுகக்குன்னு யோசித்த பிறகு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது இந்த முறை விஜயை தடுக்கணும்னு சொன்னால் திமுக அதிமுக பிளஸ் திமுக கூட்டணியில இருக்கிற மற்றவர்களை சேர்த்து கொண்டார். பாமகவையும் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி வந்துடும். ஆனால் விஜய்க்கு மாற்றாக ரஜினியை முதலமைச்சராக போட்டால் ஒரு நடிகருக்கு மாற்று ரஜினி. ஸோ ரஜினி தலைமையிலன்னு போட்டா ஒரு தேசிய அரசுங்கிற மாதிரி. ஸோ விஜய் தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகளையும் சேர்த்து அப்ப திமுகவும் அமைச்சர்களாக சேரலாம் அப்படின்னு EPSஐ அணுகிய பொழுது EPS அதுக்கு ஒத்து வரல பெரிய அளவுல. ஸோ எனக்கு வேணா நீங்க ஆதரவு கொடுங்க, நாங்க வரோம், நீங்க இருந்துட்டீங்க. இந்த ரிசல்ட் என்பது திமுக 200 ஜெயிக்கும் நீங்க சொல்லிட்டு கடைசியில 50க்கு வந்திருக்கீங்க. ஸோ இட் இஸ் அன் ஆன்டி DMK மூவ். ஸோ அதை தடுக்கிறதுக்கு மக்கள் கொடுத்ததுக்கு மாற்றாக திமுக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா வேணா நான் அமைக்கிறேன்ட்டாரு. இந்த நேரத்தில் அங்க விஜய் தரப்புல இருந்து மூவ் பண்ணி திரு CV சண்முகம் போய் அவங்க எல்லாம் பாண்டிச்சேரியில உட்கார்ந்து இருந்தது நமக்கு தெரியும். சோ ரஜினிக்கு மாற்றாக EPS தலைமையிலேயே ஆட்சி, வெளியிலிருந்து திமுக ஆதரவு, இல்ல மிகச்சில அமைச்சர்கள் அல்ல கூட்டணி கட்சிகளுக்கு மாத்திரம் அமைச்சர்கள் இப்படின்னு போன பொழுது இதை கொண்டு போய் EPS அவர்கள் அங்கேயும் போய் சொன்னார். பாண்டிச்சேரியில போய் நீங்க எதுக்காக விஜய் கூட்டணியில போய் கொடுக்குற மந்திரியை வாங்கிக்கிட்டு போகணும்,
நம்ம ஆட்சியே வருகிறது, நற்செய்தி வருகிறதுன்னு சொன்னதும் வந்தது. இந்த தரப்பிலிருந்து தம்பிதுரை பேசினார், இன்னும் ஒருவர் பேசினார். அங்க திமுக தரப்பில் சட்டசபை அவங்க சட்டசபை கூட்டத்திலையும் பேசினாங்க. அதாவது தீர்மானம், 2வது தீர்மானம், முதல் தீர்மானம் ஆக்கப்பூர்வ எதிர்கட்சி, 2வது தீர்மானம் தற்போதைய சூழ்நிலையில் எந்த முடிவையும் எடுக்க ஸ்டாலினுக்கு அதிகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இதெல்லாம் நடந்த உடனே பட் இதுக்குள்ள ராகுல் காந்தி அபிஷியலாக லெட்டரை கொடுத்துட்டார் விஜய்க்கு, எங்களுடைய 5 எம்எல்ஏக்கள். அப்ப விஜய் 108 + 5 அல்லது 107 வச்சுக்கிட்டா, விஜய் 2 இடத்துல ஜெயிச்சனா 112 வந்துருது. இதுக்கு நடுவுல ரூமர் அமமுக காமராஜும் சேர்ந்துட்டாருன்னு அது தனியா விட்டுரும், அது ஒரு சீட் தான். சோ இப்ப கம்யூனிஸ்டுகள் 4 பேர் பிளஸ் விசிகாவின் 2. ஏன்னா விசிகா தலைவர் என்ன சொன்னார், கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன்ட்டார். கம்யூனிஸ்டுகள் செட் நோ, நீங்க நாம் இந்த முறை என்டிஏ கூட்டணியில் பாஜகவோடு சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், நாங்க விஜய்க்கு தான் கொடுக்க போறோம்ட்டாங்க. சோ இந்த முடிவு வந்தவுடன் இன்னும் சிக்கலானது. சோ அவங்க 4 இல்லைன்னா 2 பேரும் ஈக்குவல் ஆகுது. யாராவது ஒரு எம்எல்ஏ எடுத்தா கூட ஆட்சி தாங்காது. இன்னைக்கு மீண்டும் எலெக்ஷன் வந்தா விஜய் வெற்றி பெறறதுக்கே அதிகம் வாய்ப்பு. இந்த சிக்கல்ல தான் உடனே இன்னொரு மாஸ்டர் பிளான் வந்தது. அதாவது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தலித் சீஃப் மினிஸ்டர் வந்ததில்லை, திருமாவளவனை கொண்டு வருவோம். அதுக்கும் பெரிய எதிர்ப்பு இல்லை. இதுல வீட்டுக்குள்ள எப்படி கிச்சன் கேபினெட் உடைய வருத்தத்தினால் ஆரம்பித்தது, கிச்சன் கேபினெட் தான் இதுக்கு காரணம்னு தெரிந்த உடனே மருமகள் நாத்தனார் சண்டை என்பது போல கனிமொழி செல்வி அக்கான்னு சொல்லிட்டு ஸ்டாலினுடைய அதே தாய் அவங்க அம்மாக்கு பிறந்த செல்வி அக்காட்ட பேச, இதை அவர்களும் நோ சொல்ல இந்த முயற்சி தோற்கடித்து அதன் பிறகு கம்யூனிஸ்ட் போய் கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு விசிகாவும் ஐயுஎம்எல்லும் இழுத்தது. ஐயுஎம்எல்ல 2 பேர்ல ஒரு எம்எல்ஏ அந்த பக்கம் போற மாதிரி ஒரு பேட்டி வந்தோடனே இனிமே இழுக்க முடியாது, அதை தாண்டி 10ஆம் தேதிக்குள்ள நீங்க பதவி ஏற்கலன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும், இதையெல்லாம் சொல்லி பண்ணியாச்சு. சோ இப்ப ரஜினிகாந்த் திரு ஸ்டாலினை போய் சந்திச்சு அவர் குளத்தூருக்கு ஆறுதல் சொல்ல போனார்னு ஓட்டினாங்க. ஆக்சுவலா நீங்க பதவி ஏற்கணும், வாங்க பேசலாம். ஏன்னா ஸ்டாலினை ரஜினிகாந்தை ஒண்ணு அவர் வீட்டுக்கு யாராவது போகணும், இல்ல பெரிய விஐபியா இருந்தா அவர் வர முடியும், அவர் வேற எங்கேயும் போய் பேச முடியாது. சோ ரஜினியே திரு ஸ்டாலினை போய் சந்தித்த மாதிரி பண்ணி ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சு. சரி, ரஜினியுடைய பிக்கஸ்ட் டைம் அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் அவரை ஆரம்பித்து வைத்தது பாலச்சந்தராக இருந்தாலும் அதற்கு பிறகு ஏவிஎம், தேவர் பிலிம்ஸ் மற்றும் சத்யஜோதி பிலிம்ஸ் அவருடைய ஹையஸ்ட் பீக் படம்னு எடுத்திருந்தால் சத்யஜோதி பாஷா. அதன் சத்யஜோதி பிலிம்ஸ் யாருதுன்னு பார்த்தால் அதிமுகவின் எம்ஜிஆருடைய வலது கையாக இருந்த ஆர்.எம். வீரப்பனுடைய மகனுடைய கம்பெனி. சோ அந்த படத்தின் விழால அந்த நேரத்துல பாம்பே படம் ரிலீஸ் ஆகி திரு மணிரத்னம் வீட்டுல வெடிகுண்டு வீசப்பட்ட போது வெடிகுண்டு கலாச்சாரம்னு அது அவர் ஏதோ பேச ஆர்.எம். வீரப்பனுடைய பதவி போச்சு. அதன் பிறகு 96 தேர்தல் வந்தது. 96 தேர்தலுக்கு முன்னால் நரசிம்மராவுடைய ஒரு தூதுவர் ரஜினிகாந்தை நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் காங்கிரஸ்ல சேருங்கன்னு சொன்னாங்க. இல்ல காங்கிரஸ்ல நான் சேர முடியாது, தனியா வர்றது யோசிக்கிறேன் அப்படின்னு இந்த செய்தி சோவிற்கு சென்றது. சோ சோவை பொறுத்த வரைக்கும் ரஜினியும் சோவும் நடிகர்களாகவும் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸாகவும் ஒருவருக்கொருவர் ஆன்மீக தொடர்பு ஃப்ரெண்ட்ஷிப் என்று பல விதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. ஸோ ரஜினியை பர்சனலா அறிஞ்ச நிலையில் சோ அவர்கிட்ட சில அட்வைஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பொழுது நடந்த ஒரு ஷூட்டிங் போனாராம். ஒரு 1:45 மணிக்கு போனா லஞ்ச் முடிஞ்சிருக்காதுன்னு பார்த்தா லஞ்ச் சீக்கிரமாக வச்சு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1:45 5 மணி வரை சோ அவர் மட்டுமே டிரைவரா ஓட்டிட்டு வந்த கார்ல உள்ளுக்குள்ள ஏசி போட்டு உட்கார்ந்துட்டார், வெளியில வேற யார்த்தையும் சந்திக்க விரும்பாம. சோ இவர் வந்திருக்கிற செய்தி ரஜினிக்கு போக 4:45 5 மணிக்கு ஷூட்டிங் அன்னைக்கு முடிச்சுட்டு ரஜினி வந்தவுடன் அடுத்த 2-3 மணி நேரங்கள் சோவும் ரஜினியும் ஒரே கார்ல எங்கேயோ சுத்தினாங்க, பேசிட்டு இருந்தாங்க. சோ அதை பற்றி 2018க்கு பிறகு கிட்டத்தட்ட சோ உயிரோடு இருந்த 15 வாக்குல குமுதத்துல தொடராக வந்தது. அப்ப நீங்க அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு விழுகும். ஆனால் உங்க ரசிகர் மன்றத்தி தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்க திமுக மாதிரிதான். எம்ஜிஆரும் கட்சி ஆரம்பிச்சு 77 என்பது பெரிய ஊழல் இல்லை. ஆனால் அதன் பிறகு எல்லா விதத்திலும் திமுக என்ன ஊழல் உண்டோ உண்டு. சோ உங்களால அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? எம்ஜிஆருக்கு உடல்நிலை பாதிப்பும் வந்தது, 84க்கு பிறகு
பேச்சு குறைந்தது, சிக்கல்கள் வந்தது. ஜெயலலிதா என்னதான் கண்ட்ரோல்ல பண்ணாலும் கட்சியை அவரால் பண்ண முடியல. உங்களால முடியுமா, நீங்க அரசியலுக்கு சரிப்பட்டு வருவீங்களான்னு சொல்லி கேட்க, ரஜினி தான் அரசியலுக்கு வராமல் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஆதரவு தர கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 40 நாளுக்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டசபையில 40 சீட்டுகளும் பாராளுமன்றத்துல 20 சீட்டுகளும் வாங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்க 1996 சீட்ல ஜெயலலிதா பர்கூரில் தோற்கடிக்கப்பட்டார். சோ ரஜினியுடைய அந்த வருகை அன்றைக்கு சோவால் தடுக்கப்பட்டது. பட் நான் துக்ளக்குடைய வாசகன் கிட்டத்தட்ட 85ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். பட் எப்ப எழுதினாலும் ரஜினி வரணுங்கிற மாதிரி தான் தலையங்கத்துல போடுவார் இந்த ரெண்டுக்கு பதில. பட் ரஜினி வருவதாக இருந்த பொழுது 96ல் சோ தடுத்தாருங்கிறது 2015 வாக்குல துக்ளக் தொடர்ல அவரோட அனுமதியோடு வந்த தொடர்ல இருந்தது. சோ இப்படி இருக்கிறப்ப ரஜினியுடைய ரசிகர் மன்றத்தில் பல தலைவர்கள் அதிமுகலையும் திமுகவிலையும் கட்சி பதவி இருப்பாங்க. ரஜினி ரசிகர் மன்றத்தின் ஒரு முக்கிய தலைவர், இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடியை சேர்ந்தவர், அவருக்கு சில மிஷினரி ஒர்க் நானே என்னுடைய மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி பண்ணியிருக்கேன். அவர் திமுகவின் சுரேஷ் ராஜனுடைய நேரடி சிஷ்யர். சோ அவர் ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தார். அந்த கட்சியை தான் எடுத்துக்கிட்டு ரஜினி அவர்கள் 2018 வாக்குல நான் அரசியலுக்கு வருகிறேன் சொல்லி தமிழருவி மணிவனோடெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருந்த நேரத்தில், அந்த நேரத்துல அவர் சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடந்த பொழுது ரஜினிக்கு வேண்டிய ஒரு பெரிய பத்திரிகையாளர் அல்லது ஒரு அறிவுஜீவியை கூப்பிட்டு சில வீடியோக்களை, இவர் யாரை நம்பி அரசியலில் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இறங்கி இருந்தார்களோ அவர்கள் அதே நேரத்தில் அதிமுகவுடையும் திமுகவுடையும் பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்கள நம்பி நீங்க இறங்கினா சிக்கலாகும். நீங்க குறைஞ்சபட்சம் 300ல இருந்து 500 கோடி உங்க பணத்தையும் மீதம் மற்ற இடத்துல இருந்து சோர்ஸ் பண்ணி நடத்தினால் வெற்றி வாய்ப்பு எவ்வளவு தூரம், சோ இத நீங்க தாங்குவீங்களான்னு கேட்டு அவரை குழப்பி விட, அந்த நேரத்தில் கலாநிதி மாறன் அங்கே ஃப்ளை பண்ணி ஹைதராபாத்ல நாங்கள் அடுத்த 3 வருடத்தில் உங்களுக்கு 3 படங்கள் வரிசையாக 500 கோடிக்கு மேல் தருகிறோம் என்று, கையில இருந்து 500 கோடி போய் தோத்து போறதை விட நீங்க 500 கோடி புதிதாக சம்பாதிக்கிறதுக்கு நாங்க கான்ட்ராக்ட் தரோம்னு கொடுத்து அவருக்கு அரசியல் வருவதை தடுத்தது இந்த வழியில் தான். அதன் பிறகு 3 படங்களை அவர்கள் எடுத்தார்கள். இப்படியும் ஜெயிலர் 2 என்ற படம் எடுக்கப்படுகிறது. நேத்தைக்கு அந்த ஷூட்டிங்ல கூட ஒருவர் ஷாக் அடிச்சு இருந்திருக்கார். ரஜினி கமல் 2 பேரும் வைத்து ஜெயிலர் 2 எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில் ரஜினிகாந்திற்கு திமுக அதிமுகவிற்கு 2 பக்கமும் நட்பு உண்டு. சார், இந்த தேர்தல்ல திமுக அதிமுகங்கிறது 1967 இருந்து தமிழகத்தை ஆள்கிறது. 67ல இருந்து 77 திமுக, எம்ஜிஆர் இருந்தவரை அதிமுக தான் இருந்தது. பட் ஜெயலலிதா எப்பெல்லாம் தப்பு பண்ணாங்களோ 96 நடுவில் அந்த 1.5 வருஷத்தை விட்டுருங்க, எம்ஜிஆர் இறந்த பிறகான 1.5 வருஷம், அதன் பிறகு 96, 2001, 2001, 2006 கருணாநிதி ஆட்சி, 2021 ஸ்டாலின் வந்தார். ஆனால் 2 பேருடைய ஓட் ஷேர் 75% இருக்கும். கூட்டணி காங்கிரஸ் ஒரு 15%, மற்றதெல்லாம் 1.5-2% இருந்தது. அதான் பாமக பெருசாக வந்த பிறகு அவங்களுக்கு 5%. சோ இப்படி இருந்த சூழ்நிலையில 2014ஆம் வருடம் பாராளுமன்ற தேர்தலை ஜெயலலிதா முதல் முறையாக 39 பாராளுமன்ற தொகுதியிலையும் நான் இரட்டையிலேயே நிக்கிறேன், கூட்டணியே இல்லாமல் என்று மோடியா லேடியான்னு சொன்னப்ப அவங்க 43% வாங்கினாங்க. திமுக கூட்டணி இல்லாமல், சின்ன கூட்டணிகள் வைத்து முஸ்லிம் கட்சியும் ஒரு தலித் கட்சியும் வச்சிருந்தார் ஞாபகம் வச்சு வாங்கினது 21%. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 65%. ஆனா 2024 பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணி இருந்தாலும் தன்னுடைய முக்கியமான எல்லா கூட்டணி தலைவர்களையும் பானை சின்னத்திலேயே நிக்க வைக்கணும், இப்ப உதயசூரியன்லயே என்றெல்லாம் செய்து 25 சீட்ல நின்று வாங்கியது 21%, 23. பாமக இது அதே மாதிரி அதிமுக பாஜக இருந்து உடைச்சிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 34-35 சீட்டுல ரெட்டையில நின்று வாங்கினது 21. சோ 45% 50க்கும் கீழே போனது முதல் முறையாக 2024 நடந்தது. சோ இது பாராளுமன்றத்துல வித்தவுட் காங்கிரஸ் அலையன்ஸ் ஒரு பிஜேபி அலையன்ஸ் இல்லாம, காங்கிரஸ் அலையன்ஸ் இல்லாம அதிமுக போனதுனால ஒரு பிஎம் கேண்டிடேட் இருந்தாதான் எடுபடும். 2014 மோடியா லேடியான்னு போனாங்க,
திமுக அலையன்ஸ் இல்லாதனால போச்சுன்னு பார்த்தாங்க. பட் சமீபத்தில் நடந்த 2026 சட்டசபை தேர்தலில் திமுக 170 சீட்டு கிட்ட நின்று வாங்கி இருக்கிறது 24%. அதுல கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏக்கள், 3 பேர் வந்து தமிழ் மாநில மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒண்ணு, இன்னொன்னு அதே மாதிரி அதுல இருந்து பிரிச்சு தமிமுல் அன்சாரி, அது ஒரு 3 சீட்டு, 2 சீட்டு மதிமுக, அது இல்லாம நின்ன 2 சீட்டுகள், கொங்கு மக்கள் கட்சி நின்ன 2 சீட்டு. இந்த எல்லா ஓட்டையும் சேர்த்தா தான் இந்த 24. அப்ப திமுகவுடைய ஓட் ஷேர் 20-21 குறையுது. அதிமுக வாங்கி இருக்கிறது 21, அதுலேயும் மற்ற கட்சிகள் இருக்கு. அப்ப 2 கட்சிகளும் சேர்ந்து இந்த முறை வந்திருக்கிறது 40% தான். சரி, நம்ம இப்ப வெஸ்ட் பெங்கால பார்ப்போம் ஒரு ஐடென்டிட்டிக்கு. 1947 இருந்து 77 வரை 81 வரை 25 வருடங்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணது. கடைசி 15 வருஷம் சித்தார்த் சங்கர் ரே இருந்தார். 1981க்கு பிறகு கம்யூனிஸ்ட் நுழைஞ்சு 2011 30 வருடங்கள் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் ஆண்டார்கள். ஸோ 2011 அந்த இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் சின்ன மெஜாரிட்டியோட வந்தது. 16 அப்ப அந்த முறை ஐ திங்க் கூட்டணி சின்ன கூட்டணிகள் இருந்தது. 16 தனியாகவே நல்ல மெஜாரிட்டி. 21 பிஜேபி ஒரு 77 சீட்டு எடுத்தது. ஆனால் 2021 பாத்தீங்கன்னா பிஜேபி வெர்சஸ் திரிணாமுல் போகுதுன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரசும் 30 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்த சிபிஎம்மும் கூட்டணி சேர்ந்து வாங்கின சீட்டு 0. சோ அந்த நிலை தமிழ்நாட்டுல வந்துட்டு மீண்டும் இது தாவேகா வெர்சஸ் பிஜேபி என்ற அளவுக்கு போயிடுமா? அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு பிஜேபியினர் ஒர்க் பண்ணுவாங்களா? அண்ணாமலை மட்டும் பத்தாது. அண்ணாமலைக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கலாம், பட் அண்ணாமலையை தாண்டியும் ஒரு நல்ல டீம் கீழே கடைசி வரைக்கும் பூத் ஒர்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, ஏன்னா இன்னைக்கு தாவேகா எடுத்துள்ள கொள்கைகள் எல்லாமே திமுக கொள்கைகள். சோ இனிமே திமுகக்கு ஓட்டு போடணும் என்ற எந்த காரணமும் இல்லை. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் நீங்க பிஎம் ஸ்ரீக்கு கையெழுத்து போடக்கூடாதுன்னு சிபிஐ சொல்லிட்டு இருக்கு. அதே போல நீட் தேர்வை எதிர்த்து விஜய் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. சார், நீட் தேர்வு வந்த பிறகுதான் இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள 7000ல 3500 கவர்மெண்ட் சீட்டை அரசு பள்ளியில படிக்கிற மாணவனும் நல்லா படிக்கிற எல்லா ஏழை நடுத்தர மாணவர்களும் என்ஜாய் பண்ண முடியும். கவர்மெண்ட் சீட்டுக்கு ஃபீஸ் ஆண்டுக்கு 50,000 ரூபாய். ஹாஸ்டல்ல போய் படிச்சா இன்னொரு 60,000 ரூபாய் இல்ல 75,000 ரூபாய், 1.25 லட்சம் ரூபாயில நீங்க எந்த ஒரு மிடில் கிளாஸ் நானும் நீங்களும் கூட அஃபோர்ட் பண்ணலாம். ஆனால் அதே கல்வி தந்தைகள் ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, துரைமுருகன் மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், இவர்கள் நடத்தும் காலேஜ்ல 2 கோடி ரூபாய் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, நான் சொல்லல, உதயநிதியோடு உட்கார்ந்து இதுல உட்கார்ந்த அந்த முஸ்லிம் இளைஞன் ஜெகத் ரட்சகன் காலேஜ்ல படிக்கிறவன், எங்க அப்பா கிட்ட காசு இருந்தது 2 கோடிக்கு என்ன படிக்க வைக்கிறார், என் நண்பன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னான். சோ இந்த 3500 சீட்டை தாண்டி நீட் தேர்வினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்தின் நேட்டிவ் இளைஞர் மாணவர்கள் 85%க்கு சீட்டு, மீதி 15% ஆல் இண்டியா கோட்டா. தமிழ்நாட்டை வெளியில உங்களுக்கு ரஃப்லி இது 90,000 சீட் இருக்கு. அதுல உங்களுக்கு 60,000 சீட் இருக்கு மெடிக்கல், நான் சொல்றது கவர்மெண்ட் காலேஜ். அதுல இன்னொரு 6,000 சீட்டுக்கு மேல தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெடிக்கல் டாக்டருக்கு போகணுங்கிறது அவசியமானு எனக்கு தெரியாது. ஏன்னா என் பெண் குழந்தைக்கு போய் நான் மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் பண்ண போனா டாக்டர் அக்செப்டடா? சார், இன்னைக்கு ஐடி படிக்கிற எந்த ஒரு பெண்களும் டாக்டர் வேண்டாம்னு சொல்றாங்க. அது வேணும்னா மென்ஷன் பண்ணீங்கன்னு மேட்ரிமோனி அட்வைஸ் பண்ணுது. ஏன்னா டாக்டரா படிச்சவங்க செட்டில் ஆகிறதுக்கு 35 வயசு ஆகுதான். அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்எஸ் ஏதாவது படிச்சா தான் டாக்டர் ரியலாக முடியும். இதுக்கெல்லாம் மீண்டும் செலவாகிறது. ஸோ டாக்டரை இன்றைக்கு உள்ள நம்ம மார்க்கெட் ஏத்துக்கலங்கிறது தான் உண்மை. ஆனாலும் சின்ன வயசுல நானும் நீங்களும் படிச்சா டாக்டராவேன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த நிலைமையில அதை ஏத்துட்டு இருக்காரு. அதே போல அடுத்த இந்த மாதிரி இருக்கிறப்ப விஜய், சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரஜினி ஒரு பக்கம் முயற்சி பண்ணா, அதிமுக 2ஆ உடைஞ்சது எல்லாருக்கும் இன்றைய நிலையில் பிரிந்து இருக்காங்கன்னு தெரியும். சோ அதை ஒண்ணு சேர்க்கறதுக்கும் ரஜினியால முடியுமா? ஏன்னா 2 பிரிவிலையும் ரஜினியுடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள். கூப்பிட்டு பேசுறாரா, போன்ல பேசுறாரா நமக்கு தெரியாது. ஆனால் சிபிஐக்கு இவர் விஜயை இழுக்க முடியும்னு
இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னால் 1991-96 மைனாரிட்டி அரசாக நரசிம்மராவ் ஆட்சி புரிந்தார். ஒரு முறை நம்பிக்கை எதிர்ப்பு தீர்மானம் வந்த பொழுது அதில் வெற்றி பெறுவதற்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதன் தலைவர் சிபு சோரன் மற்றும் 12 எம்பிகளுக்கு அவர் பணம் கொடுத்தார். அதை அவர் கொண்டு போன சூட்கேஸ் என்றெல்லாம் அன்னைக்கு 1 கோடி ரூபாய் ஒரு பெட்டியிலேயே வச்சு காட்டுறேன்னு ராம்ஜெத் மலானி பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் பலருக்கு. ஐ மீன் 90s கிட்ஸ்க்கு, இல்லாட்டி நம்மள போல இன்னும் கொஞ்சம் ஓல்டானவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்ப அதுல டைரியில எல்லாம் எழுதி இந்தந்த எம்பிக்கு இவ்வளவு பணம் எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் காட்டியும் அந்த இன்சூரன்ஸை ஏத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு வழக்கு வீக் பாயிண்ட்ஸ்ல தள்ளுபடிப்பட்டது. அதில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி இன்னைக்கு அது போன்ற மற்ற கேஸ்களில் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இன்னைக்கு வந்தா தீர்ப்பு வேறு மாதிரி இருக்குன்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சொன்னதை சுட்டிக்காட்டி இன்பதுரை நாங்க இதுக்கு சிபிஐ கோருவோம் இருக்கார். இப்ப எந்த தரப்பு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணலன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் ஹார்ஸ் ட்ரேட் பண்ணிச்சா? சரி, அதிமுக திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் ஆதரவு தரலன்னு சொன்னால் தாவேகால இருந்து ஒரு 10-15 எம்எல்ஏவை வாங்கிட்டு அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு மீண்டும் இங்க போட்டி போடலாம். பட் இன்பிட்வீன் பீரியட்ல அசம்பிளி ஸ்ட்ரென்த் குறையறதுனால இவங்க 112-115 இருந்தா மெஜாரிட்டி வந்துடும். ஸோ 10-15 எம்எல்ஏ இப்ப திமுக அதிமுக எம்எல்ஏ வாங்கினா 30-50 கோடிங்கிறாங்க ரேட்டு. கிட்டத்தட்ட இவருக்கு அமமுக காமராஜுக்கு 30 பேசப்பட்ட பொழுது ரேட் அப்புறம் பேசிக்கலாம். பட் மார்க்கெட் ரேட் என்னவோ நான் அதை வாங்கிக்கிறேன், இப்ப உங்களுக்கு ஆதரவுன்னு எடுத்துக்கங்கன்னு முதல் நாளே சொல்லிட்டாருன்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு பேக் அடிச்சு அப்புறம் வந்திருக்கு. ஸோ 30-50. பட் தாவேகால இருந்து ஒருத்தர் வெளியில வந்தால் இன்னைக்கு விஜய் எதிர்த்து மீண்டும் நின்னா ஜெயிக்கிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்கும்? ஏன்னா சென்னையில ஒரு சீட்டு கூட 2 சீட்ல மட்டுமே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த 4 திருவள்ளூர்ல 2 சீட்டு தான் திமுக ஜெயிச்சிருக்கு, 2 சீட் அதிமுக. திருத்தணியும் மதுராந்தகமும் அதிமுக, சேப்பாக்கமும் சேகர் பாபுடைய சீட்டு மாத்திரம்தான், துறைமுகம் மட்டும்தான். சோ அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு சீட்டையும் தாவேகால இருந்து ஒருத்தர் வந்தால் அது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். தற்போதைக்கு எதிர்காலம். சோ அதனால அதுக்கு ரேட் அதிகம். 100 வரை எளிதாக கொடுக்கலாம். ஒரு 15 எம்எல்ஏ எடுக்கலாம்னு சூப்பர் முதலமைச்சர் என்று சொல்லப்படும் சபரீசனுடைய உதவி, நான் என்னுடைய பினான்ஸ் வரும் என்று திரு KN நேருக்கு சொல்லப்படும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, விஜய் வந்தால் சர்வைவலுக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரே வழி திமுக பேர்ல இருக்கிற அத்தனை கேஸையும் எடுத்து விட்டுறது. ஏன்னா இப்பொழுது சிபிஐ வழக்கு இதுக்கு செந்தில் பாலாஜி கேஸை கொண்டு போகணும், KN நேரு பேர்ல போடணும். ஒரு சின்ன செய்தி, நேற்றைய தினம் KN நேரு பேர்ல 3 எஃப்ஐஆர் போடணுங்கிறதுல பார்ட்டி ஃபண்டு கொடுத்ததாக கான்ட்ராக்டுக்கு அந்த எஃப்ஐஆர் டிவிஎஸ்சியால் போடப்பட்டதுன்னு வருது. ஸோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கோ டிலே பண்றதுக்கோ நம்மளோட ஆட்சி வரணும் என்ற முயற்சி நடந்தது. அது முயன்று தோன்றாலும் இப்ப அதிமுக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய எக்ஸம்ஷனும் போயிடும். ஸோ பிஜேபி அங்க உள்ள வந்துருங்கிறப்ப ரஜினியை வைத்துக்கொண்டு மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைத்து தேவை என்றால் நீ இதுல பெரும்பாலானோர் நீங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜயோடு ஒரு கூட்டணி போயிடுச்சு. ஏன்னா சட்டப்படி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் தெலுங்கானால 2023 டிசம்பர் மாதம் தேர்தல் நடந்தது. சின்ன மெஜாரிட்டியோடு காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சோ அப்ப பிஆர்எஸ் வெற்றி பெற்றிருந்த ஒரு 7-8 எம்எல்ஏக்களை 2-4 பேரா வந்து கூட அதை காங்கிரஸ் சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கார். சபாநாயகர் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு 90 நாள் எடுத்துக்கலாம். அதை அப்பீல் செய்து அங்க இன்னொரு 45-60 நாள் இருக்கும். அதன் பிறகு ஹைகோர்ட், ஹைகோர்ட்ல சொன்னா எலெக்ஷன் கமிஷன் போவாங்க. எலெக்ஷன் கமிஷன் திருப்பி ஹைகோர்ட் இல்ல நாங்க பண்ண முடியாதுன்னா சுப்ரீம் கோர்ட், திருப்பி ஹைகோர்ட், இப்படி இழுத்து நம்ம இப்ப இருக்கிறது 26 மே. ஸோ 23 டிசம்பர் 2.5 வருஷம் ஓடியாச்சு. ஆல்மோஸ்ட் ஆஃப் தி இது முடிஞ்சாச்சு. ஸோ அவர் அங்க ஸோ இப்ப அதிமுக ஸ்டார்ட் பண்ணி அவங்கள செல்லாதுன்னு என்னன்னா, இது வேலுமணி தரப்பு என்ன சொல்கிறதுன்னா, நாங்க தான் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சேர்ந்து என்னை தலைவராக போட்டிருக்காங்க, நான் கொறடாவாக விஜயபாஸ்கரை போட்டிருக்கேன். இவங்க எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மெஜாரிட்டியே கிடைக்காம இவங்களாக இபிஎஸ் இன்னொரு கொறடா தலைவாய் சுந்தரமா யாரோ சொல்றாங்க. சோ இப்படிங்கிறாங்க. சோ அது செல்லாதுங்கிறாங்க. இன்னும் ஸ்பீக்கர் டிசிஷன் எடுக்கல. ஆனால் விஜய் என்ன பண்ணாரு, வேலுமணி ஆபீஸ்க்கு வந்தார். வேலுமணி ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை எம்எல்ஏவும் மிக அழகான பொக்கேகளை கொடுத்தாங்க. பாண்டி பசார்ல நீங்க பொக்கே வாங்கணும்னா கூட 25 ஒரே நாள் அவ்வளவு நல்ல பொக்கே கிடைக்காது, முன்னாடி நாளே சொல்லி வைக்கணும். சோ இட் இஸ் ஆல் ப்ரீ பிளான்டுன்னு எளிதாக புரிந்து கொள்ளலாம். சோ இது வந்து தெளிவாக விஜயும் இவங்களும் பேசியிருக்காங்க. சோ இப்படி இருக்கிறப்ப
அப்படி போனாலும் மீதம் உள்ள 20-இல் ஓர் 20 தவிர திமுக இழுக்க முடியுமா? அதுக்கு ரஜினி உதவுவாரா? ஏன்னா திமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் என்ற நோக்கம் ரஜினிக்கு இருக்கா? ஏன்னா அவருடைய, நான் சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸ் பண்ணிச்சு, இன்னைக்கு எந்த படம் ஓடணும்னு சொன்னாலும் ரெட் ஜெயண்ட் தான் இதுவரை இருந்தது, இனிமே மாறலாம். சோ அதனால ரஜினி இதுல என்ன ரோல் பண்றாருன்னு நமக்கு புரியல. அதிமுக ரெண்டாக உடையுமா, இல்ல அந்த 2 பேரும் சேர்ந்து நேயம் பேசாம நீங்களும் போய் விஜய்க்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ரஜினி சொல்றாரா? வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சோ இது எல்லாமே இடியாப்ப சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. பட் இப்ப இந்த வேலை பிஜேபியுடைய வேலை. இப்ப அண்ணாமலையை மத்திய அமைச்சராக போட்டுட்டு இங்க நல்ல பேச்சும் ஃபீல்டு ஒர்க்கும் செய்யக்கூடிய இளைஞர்களாக எஸ்.ஜே. சூர்யா, அஸ்வத்தாமன், பேராசிரியர், இன்னும் பலர் இருக்காங்க. நிறைய பேர் ஞாபகம் வருது. எல்லாம் ஒருத்தர் யார் பேரையும் விடணும்னு நமக்கு இல்லை. ஜேஎஸ்ஆர், டாக்டர் ஜேஎஸ்ஆர், இந்த மாதிரி பலர் யாராவது போட்டுட்டு அவர் மந்திரி சபையில் கிரண் ரிஜிஜுக்கு கொடுத்தாங்க. PMO ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹோம், வித் அடிஷனல் போர்ட்போலியோ இன் PMO's ஆஃபீஸ் கொடுத்தா PMO ஆஃபீஸ்ல அத்தனை பேப்பர்களும் ஹோம் என்று சொன்னால் CBI அவருக்கு கீழே வரும். சோ இப்படி ஒரு போர்ட்போலியோ கொடுத்தால், அதே நேரத்துல இங்க எப்படி அண்ணாமலை அந்த DMK ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணினாலும் அந்த ஃபைல்ஸை ரெடி பண்ணது ஒரு டீம். சோ அந்த டீம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா, சார் அவர் கொடுத்த ஃபைல்ஸ்ல சில தவறுகளே, பெரிய தவறுகளே இருந்தது. உதாரணமாக ரெட் ஜெயண்டே எடுத்துக்காங்க. ரெட் ஜெயண்ட்டுக்கு 26,000 கோடின்னு சொன்னார். ஆனால் ரெட் ஜெயண்ட் பெரும்பாலும், சாரி ரெட் ஜெயண்ட் இல்ல, இது ஜி ஸ்கொயர் பெரும்பாலும் உங்களுக்கு இது ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் வித்திருக்காங்க லேண்ட். உங்க லேண்ட் இருந்தா வித்து கொடுக்குறேன்னு வாங்குவாங்க. நீங்க போய் அப்ரூவல் கேட்டா கிடைக்காது, ஜி ஸ்கொயர் கேட்டா கிடைக்கும். அது எந்த எந்த அப்ரூவல் CMDAவோ கார்பரேஷனோ அல்லது DTCPயா இருந்தாலும் ஜி ஸ்கொயர் கேட்டா அடுத்த நாளே கிடைக்கும். ஸோ உங்களுடைய லேண்ட் வேல்யூ ஏக்கராக இருந்த பொழுது 4 கோடி இருந்தது, ஸ்கொயர் ஃபீட்ல போட்டா 100 ரூபா வரும். ஆனால் அதே நீங்க ரெசிடென்சியல் பிளாட்னு அவர் மாத்திட்டாங்கன்னா அதுக்கு 20 கோடி 30 கோடி வரும். ஸோ அதுல 25% தான் ஜி ஸ்கொயர் போகும். ஆனா TVH எடுத்துட்டு இந்த பக்கம் நேருவை எடுத்துக்கிட்டா, அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட்ல நேருவுடைய சொத்து மதிப்பு 2,500 கோடி. அதில் 2,000 கோடி ரூபாய் அவர் நேருவுடைய நெருங்கிய உறவினராக கிட்னி திருட்டுன்னு சொல்றதா, கிட்னி முறைகேடு ஆட்சி மாறிடுச்சு. ஸோ கிட்னி திருட்டு புகழ் உங்களுக்கு அந்த இது தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி சொத்துக்களை தான் அவர் சேர்த்திருந்தார். ஆனால் TVH என்ற அந்த நேருவின் தம்பி குழுமம் சென்னையில் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டீங்கன்னு சொன்னா, பொரசவாக்கத்துல இருக்கிற அபிராமி தியேட்டர் பக்கத்துல இருக்கிற TVH லும்பினிங்கிற ஒரே ஒரு ப்ராஜெக்ட் 2013 கட்டினது. அடிமனை 4 லட்சம் சதுரடி, 19 மாடியில் 10 லட்சம் சதுரடி பில்டப் ஏரியா, சூப்பர் பில்டப் ஏரியா 15 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்போ அது இன்னைக்கு 30,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். இன்றைய மதிப்பு என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பட் அன்னைக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது. இதே மாதிரி தமிழகத்தின் அதானியான சன் டிவிக்கு அடுத்த 2வது பில்டிங் 10 மாடி பில்டிங் சாந்தோம்ல கட்டியிருக்காங்க. அடையாறுல LB ரோட்ல 3வது பில்டிங் ஆண்ட்ரியூல் கம்பெனி இடத்தை ஏலத்தில் எடுத்து 19 மாடி கட்டியிருக்காங்க. படூர்ல ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொந்தமான விஜய் வித்யாசிரமுக்கு முன்னாடி ஒரு 33 அடுக்கு மாடி TVH அவுரியானான்னு கட்டியிருக்காங்க. இதோடைய மதிப்பெல்லாம் போட்டாலே சில 10,000 கோடிகள் வரும். இதை தவிர ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸும் அந்த மாதிரி இருக்கு. TVH திருச்சியில புதிய பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூர் அருகே 600 ஏக்கர் இருக்கும்பாங்க. கோவையில அவினாசி ரோட் மற்றும் புதிய பஸ் ஸ்டாண்ட் கிட்டையும் பல ஏக்கர்கள், பல 100 ஏக்கர்கள். சோ TVH குழுமத்துக்குடைய சொத்துக்கள் மாத்திரம் பார்த்தாலே சில 10,000 கோடிகள் வரும். இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் சரியா எடுத்து கரெக்டாக போட்டால் பல இது வெறும் கொடுக்காம இதற்கு FIR போட வைக்கணும். ஏன்னா அவங்க ஆட்சி இருந்ததால வரணும். இன்னும் சொல்ல போனால் அப்ப ரிலீஸ் பண்ணப்பவே கனிமொழி, திரு உதயநிதி, பல அமைச்சர்கள் நாங்கள் கேஸ் போடுறோம். கடைசியில ஒரே ஒருத்தர் தான் போட்டார், TRB ராஜா. அப்புறம் கோர்ட்டுக்கு கேட்ட உடனே நீங்க 10 கப்பல் வச்சீங்கன்னா 2 தான். அந்த கப்பலுக்கு யார்கிட்ட கடன் வாங்கினீங்க தெரியாது, உங்க மகன் தான் கொடுத்திருக்காரு தெரியாது. அந்த கம்பெனி ஒரு டிரான்சாக்சனும் பண்ணல, GSTன்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது. ஆனா 6.5 கோடி கடன். நீங்க கார்ல ஏறினீங்களே, யார் காரு எந்த பேரு தெரியாது. இந்த மாதிரி பதில்கள் அவர் இடியா பச்சிக்கல. சோ யாரும் கேஸ் போட மாட்டாங்க. சோ இந்த DMK ஃபைல்ஸை மேலும் செம்மைப்படுத்தி இங்க ஒர்க் பண்ணணும். இதற்கு FIR போட வைக்கணும். அந்த FIRகளை ED பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக்ல மட்டும் வருகிற லீக்கேஜ்
2 to 3% ஆஃப் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். இன்னைக்கு 33 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபின்னு சொன்னால் ஆண்டுக்கு 66 இருந்து 99,000 கடந்த 5 வருஷத்துல, அப்ப 5 லட்சம் கோடி. மணல் மற்றும் இது கிரானைட் குவாரியிலிருந்து ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய்க்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒசூர் வழியாக பெங்களூர் போகிறதுன்னு தற்போதைய விஜய் கூட்டணியில் உள்ள தாவேகா கூட்டணியில் உள்ள காங்கிரஸை சேர்ந்த கிருஷ்ணகிரி வேட்பாளர் திரு டாக்டர் செல்லகுமார் முன்னாள் எம்பி சொல்லியிருக்கார். கிருஷ்ணகிரி எம்பி தான். சோ அப்ப உங்களுக்கு கல்குவாரி, மண்குவாரி மற்றும் இது கிரானைட் மார்பிள்ல மாத்திரம் இன்னொரு 75,000 கோடி வருஷத்துக்கு மிச்சம் முடிக்க முடியும். இந்த ரெண்டையும் பண்ணா கடன் வாங்காமலே ஓட்டலாம். ஆனா உடனே முடியாது, ஒரு 6 மாசம் வரைக்கும் ஆகலாம். அப்புறம் மாசத்துக்கு 2,000-3,000 கோடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். பட் இதெல்லாம் பண்ற வரைக்கும் விஜய்க்கு காசு இருக்காது. அவருக்கு ஒரே எஸ்கேப் வழி திமுக பேர்லயும் அதிமுக பேர்லயும் எஃப்ஐஆர் போட்டு அவர்களை போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வைப்பது. அதை பிஜேபி பயன்படுத்தி கொண்டு இந்த 2 பெங்கால் போல தான் அந்த இடத்தை எடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு தான் ரஜினி ஒர்க் பண்றாராங்கிறது நமக்கு புரியல. என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். ஓகே சார், இப்ப நீங்க அண்ணாமலை மத்திய அமைச்சருக்கு அமைச்சிட்டு இங்க வந்து அவரால் வளர்க்கப்பட்ட இளைஞர் குழுவை வச்சு பிஜேபி நடத்துறதுக்கு ஒரு வழியை சொன்னீங்க. ஆனா இப்ப நாங்க என்ன கேள்விப்படுறோம்னா, அண்ணாமலையால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதரவாளர்கள் வந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க, ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல சார், இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு இது நடக்கும். அதன் பிறகு தானாக அடங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சார், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு தலைவர் பதவினா 24/7. கிட்டத்தட்ட அவர் ஒரு 2 மாதம் ஓய்வு எடுத்தப்ப என்னுடைய குழந்தைகளோட நான் தொடர்ச்சியாக ஒரு 2 நாள் கூட இருந்ததில்லை. அதனால எனக்கு பிரேக் வேணும்னாரு. சோ அப்படி மீண்டும் அவரை டாயில் பண்ணி திருப்பி கமலாலயத்துல அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தால் தமிழக மீடியாக்கள், அப்கோர்ஸ் இன்னைக்கு அந்த பெண் நிறுவனம் இல்லை, இல்லாட்டியும் பெண் நிறுவனத்தை விட பெரிதா ரூட்ஸும் வாய்ஸ் ஆஃப் காமனும் செய்வான்னு தெரியாது. சோ உட்கார்ந்து அவர் மேடையில பேசுறப்ப முன்னாடி இருந்த பெஞ்ச் மேல ஷூக்கால போட்டுக்கிட்டு கேள்வி கேட்கிறேன்னு சில மீடியா பர்சன் பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த டாயிலிங் அவர் ஃபேஸ் பண்ணாம, இன்னொன்னு அவர் பேர்ல இல்லாத சொத்துக்கள்லாம் இருக்கிறதாக, அதுல ஒரு 5% கூட உண்மை இல்லை. அவர் வாங்கின கோயம்புத்தூர் சொத்துக்கு நான் எடுத்து ஈசி போட்டு செக் பண்ணா அதோடைய பவுண்டரியில நொய்யலாறுன்னு வருது. ஸோ நொய்யலாறு பவுண்டரியா இருக்கிற ப்ராப்பர்ட்டியில FSI 0.9 கூட கிடைக்காது. அதுக்கு அக்ரிகல்ச்சர்ல இருந்து மாத்தவே முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அவர் கைட்லைன் வேல்யூ 4 லட்சம் ரூபாய் இந்த இடத்த 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். சந்தை விலை 3 மடங்கு தான் நார்மலாக இருக்கும். ஸோ முழு வேல்யூ காட்டினார். பெங்களூர்ல அவர் போட்ட கம்பெனில எதுவும் வில்லா கட்டுற மாதிரி எனக்கு ப்ரூஃப் கிடைக்கல. இந்த விஷயங்களை திரு டிஆர்பி பாலு வந்து இதுல கோர்ட்ல சொல்ல அவர் பேர்ல இப்ப வழக்கு வந்திருக்கு. ஆனா யூடியூப்ல நல்ல வியூ இருக்கிற சில சேனல்களை பெய்டு சேனல்ஸ் ஆஃப் டிஎம்கே பரப்புனாங்க. சோ இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னு சொன்னால் சரி, அவரும் மினிஸ்டராக வந்தாலும் அதே பேட்டிகளை கொடுக்க முடியும். முக்கியமான இன்டர்வியூஸ் அவர் தலைமையிலையும் கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிட்டு அவரை இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் ஸ்டேச்சர்ல வைக்கிறது தான். இன்னும் சொல்ல போனால் பிஜேபியுடைய தலைவர் என்றால் 3 வருஷத்துக்கு தான் இருக்கும். இப்ப நீங்க போஸ்ட் கொடுத்தா 26 இருந்து 29 தான் கொடுக்க முடியும். வேற 29 ஜனவரி மாதம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு 31 எலெக்ஷனுக்கும் சூட் ஆகும். சோ 29ல சார் விஜய் அதிமுகவின் ஒரு பிரிவு காங்கிரஸ்னு வந்துட்டா கிட்டத்தட்ட கடந்த 2 தேர்தல் முடிவு தான் வரும். 2014 லெவலுக்கு கொண்டு போனா 3-4 சீட்டு ஜெயிச்சா பிஜேபி சந்தோஷப்படலாம். 0ல இருந்து 4ங்கிறது 400% தான் நம்ம பார்க்கணும். ஓட் ஷேர் 30% கொண்டு போயிட்டோம்னா, போன முறை 21 தனியா எடுத்தோம். சோ இந்த தடவை 30 கொண்டு போகலாம். சோ அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை தமிழ்நாட்டுல இப்ப டாயில் பண்றதை விட மத்திய அமைச்சராக இருந்து ஒரு டீமை வளர்த்துட்டு இந்த டீம் ஒரு பக்கம் நல்ல குரல் கொடுத்து இந்த விஷயங்களை இன்னொரு பக்கம் பூத்து கீழ் லெவல் வரைக்கும் கொண்டு போயிட்டா 29 வாக்குல அவர் பதவி, இன்னும் சொல்ல போனா நைனாரே 29 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். 28 எண்டு வரைக்கும். சோ நைனார் தானாக போகாட்டி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 90% அவங்க தலைவர்களை அவர்கள் ராஜினாமா பண்ணாலே தவிர மாற்ற மாட்டாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீமை ஒர்க் பண்ணி அவங்க டிஎம்கே ஃபைல்ஸ் ஏடிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒண்ணு சார் அதானி கப்பல் பத்தி சொல்லியிருப்பேன். 3000 கோடி ரூபாய்க்கு மேல 2016 பீரியட்ல நடந்ததுக்கு ஏன் சார் எஃப்ஐஆர் டிஎம்கே போடல? சோ இந்த மாதிரினா அதே விஷயத்தை
இடிஎஸ் ஸ்டார் குழுமத்தின் புகாரி 2 வருஷம் ஜெயில இருந்திருக்கார். 478 கோடி, இவங்க 3000 கோடி. சோ இது எல்லாத்தையும் எடுத்து அறப்போர் ஜெயராமன் போட்டிருக்கிற வழக்குகளே ஒரு 5-6 பெண்டிங் இருக்கு. 1 சிபிஐ போயிட்டு, மீதி எல்லாம் ஒண்ணுன்னா வரக்கூடும். சோ இது எல்லாத்தையும் பிஜேபி எடுத்துக்கொண்டு, இதை தவிர இது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால வீடுகள் கட்டாம கட்டி கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி ரைடு பண்ணுங்க. அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டத்துல ஹர்கர்கா பாணியில தெரு கொழா கொடுத்துட்டு முடிச்சாச்சுன்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. இது எல்லாம் இது நான் நேரடியாக திரு முருகன்ட்டையும் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், பாக்குறேன்னாரு. ஒன்னும் நடக்கல, முருகன்ட்ட சொல்லியிருக்கேன். சோ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவற்றை நிஜமாக முழுமையாக ஒர்க் பண்ணி ஒரு டீமாக பண்ணி இதை பில்டப் பண்ணணும். திமுக அதிமுக இந்த 50 வருடத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு திட்டங்களை தாண்டி பெருசா ஒன்றும் பண்ணல. அதுலயும் கொள்ளையடிச்சிருக்காங்க. நான் நேற்றுக்கு தான் போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு மாதத்திற்கு 2500 ரூபா வாங்கிட்டு இருந்த மருந்துகள் பிஎம் இதுல ஆரோக்கிய யோஜனால போனா 500 ரூபாய் ஆகுது. அதே மக்கள் மருந்தகம்னு காப்பி அடிச்சு அது எல்லாமே மூடப்பட்டுள்ளது. இப்ப பிரைம் மினிஸ்டர் இன்சூரன்ஸ் இருக்கிறப்ப கலைஞர் காப்பீடுன்னு என்னத்துக்கு? அதுக்கு அந்த 1000 கோடி வேற ஏதாவது நல்ல ஸ்கீமுக்கு பண்ணலாம். சோ இது போல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பிஜேபி ஒண்ணு சார், நம்ம அண்ணாமலையை அதிகமாக சொல்றாங்க. 2014 தேர்தலில் கேப்டனுடைய கூட்டணி, கேப்டன் சீட்டு தேமுதிக பிஜேபி சேர்ந்த என்டிஏல பிஜேபி 7-8 சீட்டு கொடுத்தாங்க. அதுல நீலகிரி ஆளு தாக்கல் பண்ணல வித் ஃபார்ம். சோ 7 சீட்ல வாங்கின ஓட்டு பாமகவை விட 8-9 சீட்டு பாமகவை விட 14 சீட்டு தேமுதிகவை விட அதிகமாக இருந்தது. கூட்டணியாக அப்பயும் 20% 2 சீட் ஜெயிச்சாங்க. சோ இப்பயும் அந்த 11 தான் வாங்கியிருக்கோம். பட் அண்ணாமலை செய்துள்ளது ஓட்டை விட தாமரை என்பதை தமிழகம் ஃபுல்லா கொண்டு போயிருக்காரு. மோடி எதிர்ப்பு என்ற ஒரு வெறி அலையை பெரிய அளவுல அடக்கியிருக்காரு. சோ அதை மீண்டும் உயிர்ப்பிக்க திமுக முயற்சி செய்கிறது. வந்தே மாதரம் எதிர்ப்பா இருக்கட்டும், இந்த மீண்டும் சனாதனம் என்ற பேச்சா இருக்கட்டும். சோ இதை அடக்க ஒரு டீமை ஒர்க் பண்ணிட்டு 29ல பண்ணினா அண்ணாமலை வந்தால் எனக்கு போதும். இப்ப அண்ணாமலை சற்று ஓய்வெடுத்து கொண்டு தன்னை ரெக்யூட் பண்ணிட்டு அதே நேரத்துல கீழே ஒரு டீம் இதற்குரிய லாங் டர்ம் பண்ணும் சார். 2009ல ஒரிசால நம்மளை உதைச்சு இவர் அனுப்பிச்சார் நவீன் பட்நாயக். 24ல நம்ம பதவி ஏற்றோம். 2011ல வெஸ்ட் பெங்கால்ல இவங்க பண்ணது, 26ல வந்துட்டோம். சோ இப்ப இங்க ஆரம்பிச்சா 31ல பிரதான எதிர்கட்சியாகவும் 36ல ஆட்சியை பிடிக்க முடியும். சோ இந்த முறை திமுக வீழ்ந்தாச்சு. அடுத்த முறை நம்ம எதிர்கட்சியா வரணும். அதுக்கு அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கணும். அதை விட்டுட்டு இப்பவே அவரை டாயில் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. அவருடைய கைடன்ஸ்ல ஒரு டீம் நல்லா ஒர்க் பண்ணாலே போதும். அவர் மத்திய அமைச்சராக கொஞ்சம் இது பண்றது நல்லா இருக்கும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சிபிஐக்கு கிடைச்சா இன்னும் நல்லாவே இருக்கும். அது இன்னும் பல எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சோ என்னுடைய பார்வை இப்ப அவரை கஷ்டப்படுத்த வேண்டாங்கிறதா தான் இருக்கும். ஓகே நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு முறை திரு தேவப்பிரியாவை சந்தித்து நம்ம அரசியல் செய்திகளை பெறுவோம். அதுவரை வணக்கம், நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.